ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்த உடனே சாப்பிடணும் போல் தோணும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. 1/4 கப்பு பெரிய ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இது கூடவே சுடுதண்ணி, வெதுவெதுப்பான தண்ணி காய வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி வச்சிடலாங்க. இது கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இது நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. நான் இதில் பூரணம்லாம் எதுவுமே சேர்க்கலாங்க. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பூரணம் சேர்த்து பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு உள்ளே பூரணம் வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. சில குழந்தைங்கள் சாப்பிடுவாங்க, சில குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் பூரணம் இல்லாமல் நான் சின்ன சின்ன உருண்டையாக அதில் பிடிச்சி வைக்கிறேங்க. இட்லி தட்டில் பிடிச்சி வச்சுக்கலாம். பூரணம் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சம் ஜீனி சேர்த்துட்டு பெரட்டி வச்சிடலாங்க. அதாங்க பூரணம். நான் பூரணம் இல்லாமல் தான் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ இட்லி பானையில் தண்ணி காய வச்சிடலாங்க. தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிடலாம். நல்லா கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குங்க. நல்லா வெந்துடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம வெளியில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதில் தேங்காய் பால், நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜீனி சேர்த்துக்கலாங்க. ஜீனி அதிகமாக சேர்த்தோம்னா தித்திப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. இப்போது ஜவ்வரிசி நம்ம வேக வச்சு பாருங்க, ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதை பார்த்த உடனே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த வெயில் காலத்துக்குலாம் ரொம்பவே நல்லதுங்க. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும், ரொம்ப நல்லது. நல்ல ஜெல்லி மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்த உடனே சாப்பிடும் போல் தோணும் அவங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இட்லி தோசைக்கு பதிலாக வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.